यस्याभवद्भक्तजनार्तिजन्तुः पितृत्वमन्येषु अविचारितूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुक्तत्वं व्यामोहतस्तदितराणि तदाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणो शरणं ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदास्ति प्रपद्ये निरवध्यानां निषद्यां पुरवत्पदां शरणं भवभीतानां शरणकोपमुनीश्वरम् श्रीरङ्गे श्रीतिन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितं ज्यादश्रीरजन्मकार्यमुनीट् पादाम्बुजेन्दिरं तात्तिक्षान्तदयादिभिः शिवगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियो युवतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपुत्रीश्वर षडरिपुना समीन्द्रेण दृष्टं यस्तात्मानं कुसुमे नरहरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रोगयतिपतेः लक्ष्मीं सिंहास्थानं सेवेति इन्द्रं सकलगुणनिधिं धीररक्वीक्षटारिं श्रीरङ्गनाथनगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीं सिंहजडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरगोपहृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्कगात्रजडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं च देशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाप्यं नारायणाद्यकृपावलिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पाराप्यं स्वं श्रुतिशरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सदि निगलितं या फलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भूयये वास्तु भूयः अन्नवेल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடகுடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்பலையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதியின் நைமாற்றம் நாம் கடவா வண்ணமேனல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்த கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தரயோகாம் சாட்சாத் தமாம் கருணையா கமலாமிவாஞ்சாம் கோதாமனந்த சரணம் பிரபத்தியே. திருப்பாவை உபன்யாசத்துடைய அவதாரிக ஆழ்வார்கள் 12 அதுல ஒருவளான ஆண்டாள். இவளுக்கு கோதா என்றும் தமிழ்ல கோதை என்றும் ஆண்டாள் என்றும் சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் பல திருநாமங்கள் இருக்கு. ஆக்சுவலா லோகத்துல அதிகம் பிரவச்சனம் பண்ணக்கூடிய கிரந்தம் அப்படின்னு சொன்னா அது முதலிடம் பிடிக்கக்கூடியது நம்ம சம்பிரதாய கிரந்தத்துல, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கிரந்தத்துல அதிகம் உபன்யாசம் பண்ணப்பட்டது பிரவச்சனம் பண்ணப்பட்ட கிரந்தம் என்று சொன்னால் அது ஆண்டாளுடைய ஸ்ரீசூக்தி. அதுவும் திருப்பாவை ஒரு உற்சவம், ஒரு மாச உற்சவத்தை உருவாக்கிட்டார். ஆக்சுவலா ஒரு இனம், ஒரு சம்பிரதாயம் அது நிலைச்சு நிற்கிறமானால் அந்த சம்பிரதாயத்தினுடைய பாஷை வாழணும். அந்த நட உட ஆகாரங்கள் இதெல்லாம் சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடியது. அத மாதிரியாக பண்டிகைகள் விழாக்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு சில பண்டிகை விழா 1 நாள் 2 நாள் விழா. ஆனால் இவள் பாசுர சாட்சாவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு மாசம் உற்சவத்தை உண்டாக்கிட்டாள். திருப்பாவை என்கிற இந்த கிரந்தத்தினாலே ஒரு மாதம் விழாவை உருவாக்கியிருக்கா. அதுல உண்மையிலே பழைய காலத்தெல்லாம் பார்த்தா வாசல்ல பெரிய பெரிய கோலங்கள் போட்டு அந்த பூசணி புஷ்பத்தை வச்சு அலங்காரம் பண்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, ரொம்ப காற்றால வேலையில திருவாராதனம் பண்றது, அதுக்கப்புறம் பெரியவா திருப்பா உபன்யாசம் பண்றது, இதை கேட்கறது. அது மாத்திரமில்லை, இந்த மாசத்துல இது அத்தியன உற்சவம் வரும். இப்படி இந்த ஒரு மாசம் மொத்தம் ஒரு விழா கோலத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது இவருடைய அந்த கிரந்தம். இதுக்கு பல வியாக்கியானங்கள், ஒவ்வொரு திருப்பாவைக்கு பல வியாக்கியானங்கள் பெரியவாளால எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு வித்வான்களும் வருஷா வருஷம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வில்லிவநாயகர்லாம் 2 இடத்துல உபன்யாசம். லோகத்துல பொதுவா ஒரு புஸ்தகத்தை ஒரு தடவை பாடணும்னா தோணும், 2 தடவை தோணும், 3 தடவை தோணும்.
லோகத்துல என்ன பண்றா அப்படின்னா, இதே சப்ஜெக்டே நான் எத்தனை நாள் காலேஜ் லெக்சர்ஸ்லாம் கூட என்ன சொல்றேன், இதே சப்ஜெக்ட் நான் எத்தனை நாள் வந்து பாடம் சொல்றது, எனக்கு வேற சப்ஜெக்ட் கொடுங்க அப்படின்லாம் கேட்கிறேன். ஆனா மகா வித்வான்களும் கூட ஒவ்வொரு வருஷமும் 2 இடத்துல உபன்யாசம்ன்ற மாதிரியாக அனுபவிச்சிருக்கா. அதாவது இது துஷந்திச்சா ரமத்திச்சான்னு சொல்லி சந்தோஷப்படுறது, கேட்டு சந்தோஷப்படுறதுன்ற ரீதியில இது அவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கா. திருவாராதனம்னு சொன்னாலே ஸ்ரீ வைஷ்ணவாலயத்துல இவருடைய பாசுரம் இல்லாம சாத்து முறையில சிற்றஞ்சிறுகாலே இல்லாம திருவாராதனம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் இவருடைய கிரந்தத்துக்கு இருக்கு. அது மாதிரி இவருடைய ஆண்டாளுடைய பெருமையை கோவில்கள் கூட பார்க்கலாம். 12 ஆழ்வார்கள்ல இவள் ஒருவள். அதனால பொதுவா ஆழ்வார்கள் சன்னதியில இவளுக்கு ஒரு சின்ன விக்கிரகம் வச்சுட்டு இருக்கலாம். நம்மாழ்வார் கலியன் பரியந்தம் எல்லாரையும் ஒரே இடத்துல ஏழ வைப்பா, சின்ன மூர்த்திகளாகத்தான் இருப்பா. பொதுவாக நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டாளுக்குன்னு தனி சந்நிதி வைக்கிறா. அதாவது இவளை மற்ற ஆழ்வார்களோட சேர்ந்து ஆழ்வார்கள் சன்னதியில ஏழை பண்ணியிருந்தா கூட போதும். இவளை ஆண்டாள் ஒரு ஆழ்வார்ந்த கோணத்துல மட்டும் பார்க்கிறதாக இருந்தாள். ஆனா இவளுக்குன்னு பெரும்பாலான திருக்கோவில்கள்ல, இப்ப சமீபத்துல கட்ட திருக்கோவில்ல கூட இவளுக்குன்னு ஒரு தனி சன்னதி ஆண்டாள் சன்னதின்னு. அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு சில கோவில்கள்ல இல்லைன்னா கூட இப்போ திருநாராயணபுரத்துல ஆண்டாளுக்கு தனி சன்னதி இல்லை. அங்க அவன் என்ன காரணம் சொல்ற அப்படின்னா, இந்த ஊர்ல தாயாரே ஆடிப்பூரம் தான், தாயாருக்கே திருநட்சத்திரம். அந்த தாயாருக்கே ஆடிப்பூரம் திருநட்சத்திரம்ன்றதுனால சாட்சாத்மா கருணையா கமலாங்குவாங்க அந்த ரீதியில ஆண்டாளுக்கு தனி சன்னதி இல்லை. ஆனாலும் 30 தூண்கள் கருத்தூண்கள் இருக்கு தாயார் சன்னதி முன்னாடி மண்டபத்துல. அது 30 திருப்பாவைய குறிக்கிற மாதிரியாக இந்த மண்டபத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கா என்று சொல்றார். அந்த அளவுக்கு ஆண்டாள் விஷயத்துல ஆண்டாள் நம் சமுதாயத்துக்கு அவ்வளவு முக்கியமாக இருக்கா. ஆச்சாரியாலும் இவளுடைய ஸ்ரீசுக்திகளை அப்படி அனுபவிச்சிருக்கா. சுவாமி பாஷ்யக்காரர் திருப்பாவை ஜீயர்னே சொல்றோம். ஆண்டாளுடைய திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணி வச்ச மாலுகஞ்சோலையில 100 தடா இதுவே பண்ண அப்படின்னு சொல்றோம். அது மாதிரியாக சமீபத்தில் எழுந்திருந்த மகான்கள் கூட கோட்டிபுரம் சுவாமி மாட்டு வண்டியில சஞ்சாரம் பண்ணிட்டு ஒரு ஆச்சாரியம் பண்ணிருந்தார். சமாஷ பன்னியாதிகள்லாம் பண்ணி வச்சுட்டு காலக்ஷேபம் செஞ்சு மாட்டு வண்டியில சஞ்சாரம் பண்ணார். ஒரு ஊர்ல 1 மாசம் 2 மாசம் சுவாமி தங்கினேர்னா அங்க இருக்கிற சிஷ்யாவுக்கு ஒரு சில்லற கசத்தை பாடம் சொல்லி வைக்கிறது, அப்படி ஏதோ அத்தியாத்மத்தை பிரவச்சனம் பண்ணிருந்தா அவர் எந்த திருமாளிகளை எழுதுகிறாரோ அங்க பண்ணாமல் கோவில் இருக்கிற ஊரா இருக்கிற பட்சத்துல அந்த ஊர்ல ஆண்டாள் சன்னதி இருந்தார். ஆண்டாள் சன்னதியினுடைய வாசல்ல தான் அவர் காலக்ஷேபம் செய்வார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரியா கல்யாணம்னு சொன்னா வாரணம் ஆயிரும். இவருடைய பாசுரத்தை கொண்டு வந்து சமுதாயத்துல சேர்த்துட்டு இருக்கார். குழந்தைகளுக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு ஆண்டாள்ன்ற பேரு ரொம்ப பிரசித்தம். ஆண்டாள் கோதா அப்படின்னு இவருடைய திருநாமம் கூட உயர்ந்தது. கோதையை போல கோதை என்கிற தமிழ் சொல்லாக கொண்டு மாலை என்று அர்த்தம் பண்ணால் மாலை எப்படி போக்கியமானதோ அப்படி எம்பெருமானுக்கு போக்கியமாக இருப்பவள் என்று ஒண்ணு. பூமியாலே கொடுக்கப்பட்டவள், பூமியை பிளந்து கொண்டு அவதரித்தவள் என்று சீதையை போலே அவதாரம் இவருடைய அவதாரம். அல்லது கோசப்தத்துக்கு வாக்குன்னு அர்த்தம் பண்ணால் வாக்கை அளிப்பவள், இவளை அனுசந்தானம் பண்றவாளுக்கு வாக்கு நல்ல வாக்குகளாக மாறுவார்கள் என்று இப்படி அவர் திருநாமத்துல கூட இப்படி உயர்ந்த பொருள்கள் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல சுவாமி தேசிகன் இவளுக்குன்னே தனி ஸ்துதி சாட்சியார். இப்போ திருமசி ஆழ்வாருக்குன்னு தனி ஸ்தோத்திரம் இல்லை. இவருடைய தாயாரான தகப்பனாரான பெரியாழ்வாருக்குன்னு கூட தனி ஸ்தோத்திரம் எழுதுன. ஆனா ஆண்டாளுக்கு தனி ஸ்தோத்திரம் சாட்சியார் சுவாமி தேசிகன். அதனாலே ஆண்டாள் பகவானையே ஆண்டாள். அது மாதிரி ஆழ்ந்தாள் என்கிற சொல்லு ஆண்டாள் என்று மாறியது என்று கொள்ளலாம். பகவத்கீதையிலே ஆழ்ந்தாள் என்று சொல்றோம். அப்படிப்பட்ட இவருடைய ஸ்ரீசுக்தி, இந்த ஸ்ரீசுக்திகளுக்கு 1 மணி நேரம் உபன்யாசம் பண்றதுன்றது ரொம்ப குறைவு. ஏன்னா ஆழ்ந்த உட்கருத்துக்கள் அப்படிப்பட்ட கருத்துக்கள் கொண்டு இருக்கிறதுனாலையும் நாமும் ஏறக்குறைய முக்கியமான விஷயங்களை, முக்கியமான ஒரு சில சொற்களை, இந்த உபன்யாச சீரீஸ்ல முக்கியமான ஒரு சில விஷயங்களை அந்த பாசுரத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சப்தத்துக்கு ஆழ்ந்த ஞானத்தையும்
மற்றதை ஓரளவுக்கு வேகமாக தான் சொல்ல முடியும். அது இந்த வருஷம் விட்டதை அடுத்த வருஷம் சேர்த்து சொல்லிக்கிறது ஏதாவது ஆண்டாள் அனுகிரகம் இருந்தா பிரதி வருஷம் சொன்னமானா ஜிஎஸ்பிகேல இந்த வருஷம் விட்டதை அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாம். அது மாதிரியாக ஆழ்ந்த கருத்தை கொண்டது. அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது. அந்த கிரந்தத்துக்கு தனியன்களோட அர்த்தத்தை இன்னைக்கு பார்க்கலாம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடீ சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சதி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை அமிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. பட்டல் சாட்சியதான ஸ்லோகம் இது. இதுல ஒரு சில சப்தங்கள் ரெண்டு இடத்துலயும் அன்வைக்கிற மாதிரி இருக்கு. நீலாதுங்க ஸ்தனகிரி தடீ சுத்தம் சோச்சிஷ்டாயாம் சதி நிகழிதம் ஸ்ருதிசதசிரசித்தம் கிருஷ்ணம் உத்போத்ய ஸ்ருதிசதசிரசித்தம் ஸ்வம் பாராட்யம் அத்தியாபயந்தி யா கோதா புங்கே தஸ்யை இதம் இதம் நமஹ பூய ஏவ பூயா அஸ்து என்று இந்த ஸ்லோகத்தை வாக்கியமாக மாத்திரமானால் அன்வயம் பண்ணி ஸ்லோகத்தை வாக்கியமாக மாத்திரமேயானால் இது அன்வயம் கிடைக்கிறது. இதுல இந்த ஸ்ருதி சத சிரசித்தம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. ஏறக்குறைய இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாமே தித்தியாந்தமாக இருக்கு. இரண்டாம் வேற்றுமை குருபோட இருக்கு. அதாவது நீலாதுங்க ஸ்தனகிரி தடீ சுத்தம் சோச்சிஷ்டாயாம் சதி நிகழித்தம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடியிலே தூங்குபவனை, அந்த ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை இருக்கு தமிழ்ல, அதோடு கூட சப்தமாக இருக்கு. சோச்சிஷ்டாயாம் சதி நிகழித்தம், இவள் சூடி கலைந்த மாலையினாலே கட்டப்பட்டவனாகும். ஸ்ருதிசத சிரசித்தம், நூற்று கணக்கான ஸ்ருதி வாக்கியங்களினாலே பரதேவதை என்று சித்தமாக இருப்பவனும். கிருஷ்ணம், கிருஷ்ணனை, எல்லாமே இரண்டாம் வேற்றுமை இருக்கு. அது மாதிரி ஸ்வம் பாராட்சியம், தன்னுடைய பாராட்சியத்தை அத்தியாபயந்தி எடுத்து உரைப்பவளாக. அதனால இரண்டாம் வேற்றுமை உருவோடு கூடின சொற்களாக தித்தியாந்தமான சொற்களாக இருக்கிறதுனால இந்த ஸ்ருதி சத சிரசித்தம் என்கிற ஒரு சொல் இருக்கு. நூற்று கணக்கான வேத வாக்கியங்களினாலே சித்தமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் பாராட்சியம். அது மாதிரியாக ஸ்ருதி சதமான வாக்கியங்களாலே, நூற்று கணக்கான வேத வாக்கியங்களாலே பரதேவதைன்னு சித்தமாக இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன் என்று தேறி இருப்பவன் யார் என்று சொன்னால் கிருஷ்ணன். அப்ப அந்த ஸ்ருதி சத சிரசித்தம் என்கிற இந்த அடைமொழி இருக்க, அட்ஜெக்டிவ் இருக்க, இந்த அட்ஜெக்டிவை ரெண்டு இடத்துலையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாம் தித்தியாந்தமாக இருக்கிறதுனால எல்லிங்கம் யத்வச்சனம் யாச்ச விபக்தி விசேஷஸ்ய தல்லிங்கம் தத்வச்சனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்ய. நவுன் எந்த வச்சனத்துல இருக்கோ லிங்கத்துல இருக்கோ அது அட்ஜெக்டிவ்க்கு வச்சனம் லிங்கமாகும் அப்படின்னு சொல்றதுனால இந்த பாராட்சியம் என்கிற சப்தமும் திதியாந்தத்துல இருக்கு. கிருஷ்ணம் என்கிற நவுனும் திதியாந்தமாக இருக்கு. கிருஷ்ணா பிரதமார்த்தம், கிருஷ்ணம் திதியாந்தமா இருக்கு. அப்ப இந்த ஸ்ருதிசத சிரசித்தம் என்கிற சப்தமும் திதியாந்தமாக இருக்கிறதுனால இத ரெண்டுத்துக்கும் அட்ஜெக்டிவ் ஆக்கிக்கலாம். கிருஷ்ணம் என்கிற சொல்லுக்கும் அட்ஜெக்டிவ் ஆக்கிக்கலாம். அது மாதிரியாக இந்த பாராட்சியம் என்கிற சொல்லுக்கும் அட்ஜெக்டிவ் ஆக்கிக்கலாம். அப்போ நீலாதுங்க ஸ்தனகிரி தடியிலே தூங்குபவனாகவும் ஆண்டாள் சூடி கலைந்த மாலையினாலே கட்டப்பட்டவனாகவும் நூற்று கணக்கான வேத வாக்கியங்களினாலே பரதேவதை என்று போற்றப்பட்டிருப்பவனாகவும், அதாவது தீர்மானிக்கப்பட்டிருப்பவனாகவும் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை எழுப்பி நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் சோச்சிஷ்டாயாம் சதி நிகழித்தம். உச்சிட்டம்னா மீண்டது, தன்னாலே சூடி கலைந்தது. சோச்சிஷ்டாயாம் சதி நிகழித்தம் ஸ்ருதிசத சிரசித்தம் கிருஷ்ணம், இப்படிப்பட்ட கிருஷ்ணனை எழுப்பி ஸ்ருதிசத சிரசித்தம் ஸ்வம் பாராட்சியம், நூற்று கணக்கான வேத வாக்கியங்களினாலே சித்தமாக இருக்கக்கூடிய
தன்னுடைய சேஷத்துவத்தை, பாரார்த்தியம், பரார்த்தா, பரார்த்தத்தினுடைய பாவம் இன்னொருவனுக்காகவே இருக்கிறது, இன்னொருவனுடைய பிரயோஜனத்துக்காகவே இருப்பது. பரப்பிரயோஜனமேவ பரம பிரயோஜனம் எஸ்ய சஹா சஹா சேஷா. மற்றவனுடைய பிரயோஜனமே தனக்கு பரம பிரயோஜனமாக இருக்கிறவன் சேஷம். அப்போ சுதிசத சிரத்தமாக இருக்கு. இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய இந்த சேஷத்துவம் இருக்கு. அந்த சேஷத்துவமானது, சேஷத்துவம் பாராட்சியம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பரார்த்தமாக இருக்கை, மற்றவனுடைய பிரயோஜனத்தையே தனக்கு பிரயோஜனமாக கொண்டிருக்கை என்கிற அந்த தன்மை இருக்க சொம் பாராட்சியம், தன்னுடைய பாராட்சியம். ஜீவாத்மாவுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய பாராட்சியங்கள், ஜீவாத்மாவுக்கு சொத்தே அந்த பாராட்சியம் தான். அந்த பாராட்சியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நூற்றுக்கணக்கான வேத வாக்கியத்தினாலே சித்தமாக இருக்கக்கூடியது. பதிம் விஸ்வஸ்யா, அங்க பதி சப்தம் சேஷின்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு பகவான் சேஷி. வியத்தியாஸ்மி நதமந்தரேமி, அது மாதிரி பிரணவத்தை வச்சுதான் கூட பிரணவத்திலேயே சேஷத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆ என்கிற எழுத்தினாலே குறிக்கப்படுபவனுக்கே மா என்கிற எழுத்தினாலே குறிக்கப்படக்கூடிய ஜீவன் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கு. அப்போ பிரணவம் ஆரம்பித்து பல வேத வாக்கியங்கள்னாலே ஸ்ருதி சத சிரஸ் சித்தம், நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்களாலே சித்தமாக இருக்கக்கூடியது எதுனா பாராட்சியம், இந்த சேஷத்துவம். கிருஷ்ணனும் நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்களாலே பரதேவதை என்று கோஷிக்கப்பட்டிருப்பவன், நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் ஜீவன் அவனுக்கு சேஷபூதன் என்று உத்கோஷிச்சிருக்கு. ஆகையினாலே சுதிசத சித்தனான கிருஷ்ணனிடத்திலே சுதிசத சிரசித்தமான தன்னுடைய பாராட்சியத்தை அத்தியாபயந்தி எடுத்து உரைப்பவளாக இருப்பவள் யா கோதா, அப்படிப்பட்டவளாக எந்த கோதையானவள் அந்த கிருஷ்ணனை புந்தே பலாத்குத்திய புந்தே, பலாத்காரம் பண்ணி அனுபவித்தாரோ. ஆகினால ஜீவாத்மாவுக்கு பகவானை பலாத்காரம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. பகவானிடத்துல கைகரியத்தை பிரார்த்திக்கிறதுக்கும் அவனை அனுபவிக்கிறதுக்கு இட்டு பிறந்தவன் இவன். லோகத்துல புருஷன் விஷயத்துல இது வித்தியாசமா இருக்கும். புருஷன் பலாத்காரம் பண்ணுவான் ஸ்திரீய, இங்க நாம் பலாத்காரம் பண்ணலாம். ஏன்னா ஸ்திரீ பிராயம் தான் ஜீவாத்மாக்கள் மொத்த பேரும். இந்த ஜீவாத்மாக்கள் பகவானை நிர்பந்தித்து அனுபவிக்கலாம். லோகத்துல இது ஸ்திரீ விஷயத்தில் நடக்காது. ஆனா இந்த ஸ்திரீ பிராயமா இருக்கிற ஜீவாத்மாவுக்கு இந்த உரிமை இருக்கு. பகவான் என் கைங்கரியத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு அவனால சொல்ல முடியாது. அவனை அனுபவத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு பகவான் சொல்ல முடியாது. அவனை நிர்பந்திக்கிறதுக்கு உண்டான தகுதி மொத்தம் ஜீவாத்மாவுக்கு இருக்கு. அதை நாமெல்லாம் நிர்பந்திக்கிறது இல்லை, ஆண்டால் நிர்பந்திச்சா. என்ன மாதிரி நீங்களும் நிர்பந்தித்து எம்பெருமான அனுபவிக்கிறோம் என்பதை காட்டினான். அதனால்தான் அவள் விஷயத்துல அவள் லோக விலட்சணமானவள். நாமெல்லாம் குடுத்து கலைந்த பீதகவாடை குடுத்து கலந்தது உண்டுன்னு சொல்றோம். அவனுக்கு கலைஞ்சதை நாம சூடிக்கொள்ள வேண்டும். ஆனால் அவனுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இவள் சூடி கலைஞ்சதை பகவான் சாத்தினான். அந்த அளவுக்கு அவனை பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அந்த சக்தி இருந்து, இப்படி நீங்களும் பலாத்காரம் பண்ணலாம். பகவானை அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் இட்டு பிறந்தவர்கள், கைங்கரியம் பண்றதுக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் இட்டு பிறந்தவள் என்பதை காண்பிப்பதற்காக இந்த கிரந்தத்தையும் அவள் சாதிச்சு கொடுத்தார். அப்படிப்பட்ட கோதா யா கோதா பலாத்கிருத்திய புந்தே, கிருஷ்ணம் பலாத்கிருத்திய புந்தே, கிருஷ்ணனை பலாத்காரம் பண்ணி அனுபவித்தாலோ அவளுக்கு இதம் நமஹா, சாஷ்டாங்க நமஸ்காரம், புனப்புனா நமஸ்காரம், மனதால நமஸ்காரம், வாக்கால நமஸ்காரமாக கடவுது, சரீரத்தால நமஸ்காரமாக கடவுது, பூய ஏவாக்கு பூயகா என்று. அப்படிப்பட்ட ஆண்டாள் அவள் விசேஷிச்சு சுவாமி தேசிகன் துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாலே என்று பிரபந்ததாரத்தில் சாய்கிறார். துழாய் மாலை முடிசூடி, இவள் பிறந்தது துழாய் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது துழாய் காணனத்துல ஆழ்வாருக்கு, பெரியாழ்வாருக்கு இவள் கிடைத்தார். துளசி காணனம் எத்திர தத்ர சந்நிகிதோ ஹரிஹி என்று பிரமாணம் சொல்றது. அதால்தான் துளசி இருக்கிற இடத்த பிரதட்சணமா போவோம். பெரியவாள்லாம் பார்த்தா தெரியும், துளசி இருக்கு. நடந்து போறவங்க கூட கிராமங்கள்ல நடந்து போகும்போது பார்த்தா மழவேல இருந்து தையாருக்கு போறா அப்படின்னு சொன்னா அங்க துளசி செடி இருக்குன்னா அதை பிரதட்சணமா போவான். அதுவும் கிராமங்கள்ல எங்க பார்த்தாலும் துளசி திருத்துளா, தானா முளைச்ச திருத்துளா செடிகள் இருக்கும்.
எந்த இடத்துல திருத்துழா செடிகள் இருக்கோ அங்க பகவான் இருக்கான்னு சாஸ்திரம். துளசி காணனம், அதாவது திருத்துழாய் காடு எங்க இருக்கோ தத்திர சந்நிகிதோ ஹரிகி என்று அங்க பகவான் இருக்கான் என்று சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்ட திருத்துழாய் எப்படி ஆனா மனம் கொண்டதாக இருக்கு, பகவானுக்கே சாத்தபடியாக இருக்கோ அப்படிப்பட்ட திருத்துழாய் மனத்திலே இவள் பிறந்தவள். இவளும் அப்படிதான். திருத்துழாய தேவதாந்திரங்களுக்கு எல்லாம் சாத்தக்கூடாது, பகவானுக்கு மட்டும்தான் சாத்த முடியும். அப்படி தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் குறைந்த தன்னந்துழாய் உடைய அம்மா என்று சாய்கிற பெருமாளுக்குன்னே உண்டான இது துளசின்ற. அப்படி இவனும் என்ன பண்ணா பகவானுக்கே உரித்தானவள் தான் என்பதை இந்த துளசி காலத்துல அவதாரம் பண்ண இவள் வானிலை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழிசந்து உத்தவர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுறைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. திருத்துழாய மற்றவாளுக்கு உபயோகப்படுத்தவே கூடாது. அது மாதிரி இந்த ஆத்மாவும் எஸ்யாஸ்மின் வரிய வேத வாக்கியத்தினாலே பகவானுக்கே சேழப்பதுமான வஸ்து. அதனாலே வானிடை வாழும் அவ்வானவருக்கு தேவதைகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அதிர்ஷ்ட ஒரு நரி புந்து கடப்பதும் மோப்பதும் போல மானிடவர்க்கு பேச்சுப்படி வாழகில்லேன் என்று சொன்னவள். அப்படி துளசியை போல இவளும் துளசி என்கிற சப்தத்துக்கே துலாம் செதி துளசி. துலாம்னு சொன்னா ஒப்பானதை இல்லாமல் பண்ணக்கூடியது, ஒப்பானதை அழிக்கக்கூடியது. அப்படின்னா இதுக்கு ஒப்பே கிடையாது என்று அர்த்தம். திருத்துழாய்க்கு ஒப்பே கிடையாது. அதான் பார்த்தா திருத்துழாய்க்கு பரியுஷித்த தோஷம் இல்லை. நேர்த்து புஷ்பத்தை இன்னைக்கு பெருமாளுக்கு சாத்த முடியாது. ஆனா திருத்துழாய அப்படி நேர்த்துன்ற தோஷம் கிடையாது, திருத்துழாய் கிடையாது. திருத்துழாய தீர்த்தாமாடாத கிரகிக்க கூடாது. இப்பயும் திருத்துழாய பிரார்த்தனை பண்ணி திருத்துழாய நாம் கிரகிக்கிறோம். திருத்துழாய் மனம் கொண்டது. நல்ல திருத்துழாயா நாம ஏழை பண்ணிட்டு வந்தாலே கையில 2 மணி நாளைக்கு வாசனை இருக்கக்கூடியது. குளிக்காமல் திருத்துழாய ஏழை பண்ணக்கூடாது, பிரார்த்திக்காம ஏழை பண்ணக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, ஜிக்ரத்ரான முகுந்த பாத துளசியும் அப்படின்னு குலசேகரர் தாய்க்கிறார் முகுந்த மாலையில. அப்படின்னா அந்த திருத்துழாய நுகரணும், பகவானுக்கு சாத்தின திருத்துழாய நாம் நுகரணும். இது இப்படிப்பட்ட எத்தனையோ பெருமை அதுக்கு இருக்கு. ஆகையால அப்படி இவளும் அந்த திருத்துழாய் காரணத்திலே பிறந்த இவளும் திருத்துழாய விசேஷிச்சு அந்த திருத்துழா கைங்கரியத்தை பெரியாழ்வார் பண்ணிருந்ததுனாலே பெருமாளுக்கு சாத்த வேண்டிய திருத்துழாய் மாலையை இவள் சாத்திட்டு பெருமாளத்துல கொடுத்தா அதை பெருமாள் ஏத்துந்த. அவர் இது அவதாரமா எடுத்து நிறுத்தின போது பெரியாழ்வாரத்துல பகவான் படபத்திரசாயி அந்த அவள் சூடி கலந்த மாலை எனக்கு சாத்தும்னு சொல்லி சாத்துட்டேன்னு சொன்னா இவருடைய பெருமையை சொல்றது. அப்படிப்பட்ட இந்த கிரந்தத்தை இவர் சாத்திருக்கா. இதுல இருந்து பட்டருக்கு என்ன திருவுள்ளம்னா, இந்த திருப்பாவை என்கிற இந்த கிரந்தத்தினுடைய நோக்கம், இவள் அருள் செய்ததுக்கான நோக்கம் ஜீவாத்மாக்கள் எல்லோருக்கும் தனக்கு இருக்கக்கூடிய சேஷத்துவம், தனக்கு தன்னுடைய சேஷத்துவம் பாராட்சியம் என்று சொல்றோமே, அந்த பாராட்சியத்தை ஒவ்வொருவரும் உணரணும். அந்த பாராட்சியம் தான் நமக்கு சொத்தே. அகிச்சித் கதச்ச சேஷத்துவம். அந்த பாராட்சிய ஞானம் இருக்கு என்று சொன்னால் யதாசக்தி கைங்கரியம் பண்ணாது இருக்கவே மாட்டோம். முதலில் சேஷத்துவ ஞானம் பிறந்து பின்பு சேஷ புத்தியை ஆசைப்பட்டு கைங்கரியமே யாத்திரையாய் அது கிடையாத போது சத்தை குறையும்படியாக இருப்ப ஆழ்வார்களை பத்தி சொல்லும் பொழுது முதலில் சேஷம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கைங்கரியம் 4 நிலை. முதல்ல சேஷத்துவ ஞானம் வரணும், பின்பு சேஷத்துவ ஞானம் வந்தவாளுக்கு சேஷ புத்தி கைங்கரியத்துல புத்தி வரும். அப்புறம் கைங்கரியம் ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு பண்றத முடிஞ்ச போதெல்லாம் கைங்கரியம் பண்ணோன்ற ஆசை இருக்கும். கடைசியில கைங்கரியம் பண்ண முடியாமல் போனால் சத்தையே குறைஞ்சு போயிடுவார்கள். அந்த நிலையை அவர்கள் எட்டுவார்கள் என்று சொல்லக்கூடியதுனால அந்த கைங்கரியம் பகவானுடைய நினைவு சம்ஸ்லேஷம் கைங்கரியம், அதாவது சேஷத்துவ ஞானத்தினால சித்திக்கக்கூடியது கைங்கரியம். அப்போ அம்மாவுக்கு நாம பிள்ளை அப்படின்னா அம்மா எவ்வளவு உயர்த்த ஸ்தானம்,
அம்மா அப்படிங்கிற எண்ணம், அம்மாவை பத்திய பெருமை யாருக்கு இருக்கோ அவதான் அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுவா, அம்மாவை கடைசி காலத்துல நல்லா காப்பாத்துவா. அம்மாவை பத்தி பெருமையே தெரியாதா அவளை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துவான். அப்போ ஞானம் இல்லாத கைங்கரியம் வராது. அப்போ நமக்கும் சேஷத்துவ ஞானம் இல்லாமல் போனால் கைங்கரியம் சித்திக்காது. சேஷத்துவ ஞானம் தான் கைங்கரியத்தையும், அந்த கைங்கரியத்தை நிரபராத கைங்கரியத்தை பண்ணணும். நம்ம மீறி ஏதாவது குறை ஏற்படலாம் கைங்கரியத்துல. இந்த சேஷத்துவ ஞானம் இருந்தால் குறையில்லாத கைங்கரியம், வலுவில்லாத அடிமை என்று ஆழ்வார் சாய்க்கிறாரு. இந்த வலுவில்லாத அடிமை செய்ய வேண்டும், முடிஞ்ச போதெல்லாம் அடிமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டக்கூடியது இந்த சேஷத்துவம். இத பறை என்கிற சொல்லாலேயும் நீராட்டம் என்கிற சொல்லையும் பயன்படுத்தி அதுக்கு உட்பொருள் ஆக்சுவலா அவள் இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய உயிரான சப்தம் ரெண்டு, நீராட்டம் பறை. அதான் இந்த சப்தத்தை மறுபடியும் அவன் பாசுரத்துல பயன்படுத்துறான். இப்ப இங்க நீராட்டம் என்கிற சொல்லாலேயும் பறை என்கிற சொல்லாலேயும் அவள் பகவத் சம்ஸ்லேஷத்தையும், கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷத்தையும், கிருஷ்ணனுக்கு நாம பண்ண வேண்டிய கைக்கரியத்தையும் கொண்டு ஒரு அழகாக 30 பாட்டாக நேரம் உபதேசமாக கிருஷ்ணனுக்கு நீங்கள் எல்லாம் தாசபூர்கள், கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம் தான் தாபத்தை போகக்கூடியது, கிருஷ்ணனுடைய கைக்கரியம் தான் பரமபுருஷார்த்தம் என்று அரஞ்செய்ய விரும்பு 6 சினம்ராமா வைக்காமல், அதை ரொம்ப பெரிய கிரந்தமாகவும் ஆக்காமல், ரொம்ப சின்ன கிரந்தமாகவும் வைக்காமல், அது ஒரு கற்பனை காவியமாக மாற்றி, இன்ஃபேக்ட் இதை ஒரு நாடகம் மாதிரியாக மாற்றி, இப்படி ரசமாக ஒரு கிரந்தத்தை அவள் சாச்சிருக்கா. ஆகையினால அப்படிப்பட்ட போதையை திருப்பி நான் வணங்குகிறேன். அப்ப இந்த கிரந்தத்தால பட்டர் திருவுள்ள பிரகாரம் இதுக்கு எத்தனையோ உள்ளுரை பொருள் சுவாபதேசம்லாம் பெரியவா சொல்லியிருக்கா. ஆனாலும் இதை விட்டுறக்கூடாது. முக்கியமாக ஜீவாத்மாக்களுக்கு பாராட்சியத்தை உணர்த்துவதற்காக எழுதப்பட்டதுதான் இது, அவள் அருளி செய்தது என்பது முக்கியம். இந்த விஷயத்தை முட்டுவிடக்கூடாது. நாமும் இந்த வருஷம் இந்த அதிகமாக மற்ற சுவாபதேசம், மற்ற ஆழ்வார்களை எழுப்புறது முதலியவற்றில் போக வேண்டாம். முக்கியமான இந்த அர்த்தத்தையே பட்டர் இந்த தனியல்ல சாட்சிய இந்த அர்த்தத்திலேயே நாம் இந்த விடயத்தை யதாமதி யதாவகாசம் பார்ப்போம். அடுத்தது உய்ய கொண்டா இவள் விஷயமாக தனியன் சாட்சிருக்க. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்ப அமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லுன்னு ஒரு பாடம் இருக்கு. ஆனா அடியன் உபன்யாசங்கள்ல லோகத்துல அனுசந்தானம் பண்றது வேற. நாம் உபன்யாசத்துல பாசுரத்தை சொல்லும் போது மகான்கள் வியாக்கியானம், பிராச்சீன வியாக்கியானங்கள்ல எந்த பாடம் இருக்கோ அதை வச்சுட்டே சொல்லுவோம். வாட்சிய அகோபிலாச்சார சுவாமி அதுல சொல் என்றுதான் இருக்கு. அவருடைய வியாக்கியானத்துல அதன் பிரகாரம் அது மாதிரி பதியம் என்று இருக்கு. பதிகம்னு ஒரு சிலர் உச்சதான் பண்ணு திருப்பாவை பல்பதிகம்னு சொல்றவாலும் இருக்கா. பல்பதியம் என்று அந்த வியாக்கியானத்துல இருக்கிறத கொண்டு அடிய ஞாபகம் பண்றேன். அன்னவயல் புதுவைனா இன்னைக்கு புதுவைனா பாண்டிச்சேரி, பஸ்ல கூட பாண்டிச்சேரின்னு எழுதினா பெருசா இருக்கிறதுக்காக புதுவைன்னு எழுதிடுறான். புதுவைன்றது ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்றது. அன்னவயல் புதுவை ஆண்டாளே சாய்க்கிறா. மென்னர எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என்று ஆண்டாள் நாச்சியாத்திற்கு சாய்க்கிறார். அப்படிப்பட்ட அன்னவயல் புதுவை ஆண்டாள் பகவானையே ஆளக்கூடியவள். தன்னுடைய சூடி குறைந்த மாலையை அவன் சூடி கொள்கிறான். பகவானுடைய குணானுபவத்திலே ஆழ்ந்தவள். பகவானை ஆளுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் நமக்கு லாபம். அப்பா அம்மா அந்யோன்யமா இருக்கா. யாருக்கு இதனால லாபம்னா ஒரு தம்பதிகள் அந்யோன்யமா இருக்கா. அதனால அந்த தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை விட குழந்தைகளுக்கு தான் லாபம். அந்த மாதிரியாக தம்பதிகள் சண்டை போட்டுக்கிறா, ஒத்துமையே இல்லை. அப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விட குழந்தைகளுக்குத்தான் நஷ்டம். வீட்டுல ஏழ்மை இருக்கட்டும் எது இருக்கட்டும், அப்பா அம்மா ரொம்ப ஒத்துமையா இருந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டுடும், நன்னா வளர்ந்துடும். ஆத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது கெடுதலை ஏற்படுத்தும். இப்போ இவள் பகவான ஒரு மனைவி இருக்கா, தன்னுடைய அன்பால எத்தனையோ நல்ல குணங்களால தன் கணவனை தன் வசப்படுத்தி வச்சிருந்தா என்று சொன்னால் அதனால குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு அது லாபத்தை கொடுக்குமோ அத மாதிரி இவள் பகவானை ஆண்டதுக்கு உண்டான லாபம் நம்ம மாதிரி ஜீவாத்மாக்களுக்கு தான் அதிகம்.
ஆகையினாலே அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அல்லது பகவத் குணங்களிலே ஆழ்ந்தாள். அரங்கற்கு பண்ணு திருப்பாவை. அரங்கற்கு இவள் மேல பார்க்க போறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரைய ஆயர்வாடியாகவும் அங்கு எழுந்தருள்ள வடபத்திரசாயியே கிருஷ்ணனாகவும் அந்த வடபத்திரசாயினுடைய திருக்கோவிலையே நந்தகோபருடைய திருமாளிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தனக்கு தோழிகளாக சமான வயஸ்காராக இருந்த பெண் பிள்ளைகளையே ஆயர் சிறுமியர்களாகவும் அந்த சிந்தையத்தை போல ஆயர்பாடியிலே இருந்த ஒரு பெண்ணாக தன்னையும் நினைத்துக் கொண்டு இந்த கல்பனை காவியத்தை இவள் வரைஞ்சிருக்கா என்று மேல பார்த்து போறோம். அப்படி இருக்கக்கூடிய இவள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை என்று ஏன் சொல்ல வேண்டும்? இப்பொழுது வடபெருங்கோயில் உடையானுக்கு பண்ணு திருப்பாவை என்று சொல்லலாமே என்று சொன்னால் பெருமாளுக்குள்ள பேதம் இல்லை என்பது ஒன்று மாத்திரம் இல்லை. கடைசியாக இவள் கல்யாணம் பண்ணி கொண்டது ரங்கநாதனை. அதனால அரங்கற்கு கடைசியாக இவள் பகவான கல்யாணம் பண்ணிட பகவான் ரங்கனாக இருக்கிறதுனால ரங்கன சாட்சியர். பண்ணு திருப்பாவை பல்பதியம் பத்தியம் என்ற சம்ஸ்கிருத சப்தம் பதியம் என்றாயிருக்கு. பல்பதியம் பல பத்தியங்களை உடைய நூல், 30 பாசுரங்களை உடைய நூல். அந்த 30 பாசுரங்களையும் பல் என்கிற சப்தத்தை வழியே பயன்படுத்திருக்காரு சொன்னால் பல பத்தியங்களை கொண்டது. அப்ப 30 பத்தியம்னு சொல்லாததால 5 பிரிக்கப்பட்டது. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு, அங்கேயும் அரங்கனார்க்குன்னு தான் பதப்பிரயோகம் பண்ண. ஏன்னா இந்த உய கொண்டாலும் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை என்று சாட்சியிருந்ததுனால சுவாமியும் அங்கே அரங்கற்குனே சாட்சியார். அங்கேயும் அரங்கர் மௌலி சூடுகின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வங்கள் இராமானுஜன் என்று அமுதனாரும் சாட்சியார். ஆகையினாலே வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு சுழாய் மாலை முடிசூடி கொடுத்தமாதே நேயபுரம் திருப்பாவை பாட்டு 6 இந்த பல்பதியம் என்கிற சொல்லத்தான் 6 என்று சொன்னார். 6 இது பிரிக்கப்பட வேண்டியது. முதல் 5 விரதத்தை பற்றிய சொல்றது அப்படின்னு சொல்ற ரீதியில இந்த 30 6 பாசுரங்களாக பிரித்து அனுபவிக்க வேண்டும் என்பதை சூச்சிப்பிக்கிறதுக்காக பல்பதியம் என்று உய கொண்டார் சாட்சதான் திருப்பாவை 6 என்று சுவாமி தேசின் பிரபந்தகாரத்துல சாட்சியர். பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை சூடி கொடுத்தால் இவள் பூமாலையை சூடி கொடுத்தாள். அந்த பூமாலை என்பதை விசேஷிச்சு அவர் துளாய் மாலை முடி சூடி கொடுத்த மாதை என்று பிரபந்தசாரத்துல வாசினார். அப்ப இங்க சொல்லக்கூடிய பூமாலையானது விசேஷமாக திருத்துழாய் மாலையை சொல்லும். திருத்துழாய் மனத்திலே பிறந்து பகவானுக்கு புஷ்பம் மற்ற புஷ்பம்லாம் இருக்கு, அதுக்கு அந்த நிர்மால்ய தோஷம் உண்டு. அது மாதிரியாக மத்த நாள் பயன்படுத்த முடியாது. அது மாதிரியாக இல்லாமல் இந்த புஷ்பமானது மிகவும் உயர்ந்தது துழாய் மாலை. அது அந்த துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே என்று சாட்சினாலே நட்பா மாலை பூ மாலை சூடி கொடுத்தாலை சொல். அவளை பற்றியே நீ பேச வேண்டும். நீ கேவலம் லோகத்துல ஒருத்தர் கிரந்தத்தை சேவிச்சிருவா, ஆனா அவளுக்குள்ள மரியாதை இல்லாம இருந்தா அது கூடாது. இது வேற அத்தியாத்ம சாஸ்திரத்தை அவள் போதிக்கிறதுனாலே அவள் திருப்பாவை எவ்வளவு முக்கியமோ அவளை பற்றிய கோதாஸ்தி அவ்வளவு முக்கியம், அவளை பற்றி பெரியவா எழுதிய பாசுரங்கள் அவ்வளவு முக்கியம், அவளை பற்றிய தனியங்கள் அவ்வளவு முக்கியம். அதையும் பக்தியோடு சொல்ல வேண்டும். மனோவாக்காயங்களால் அந்த சொல் என்பது அந்த அவளுடைய மற்றதுக்கு உபலட்சணமாக சொல்ல வேண்டும். வாக்காலே அவளுடைய பெருமையை சொல்ல வேண்டும், சரீரத்தால அவளை வணங்க வேண்டும், எப்பொழுதும் அவளை தியானம் பண்ண வேண்டும் என்று சாட்சியார். சூடி கொடுத்த சுழற்கொடிய அது மாதிரி அவருடைய வாழ்க்கை நாமத்தை சொல்றது, இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவள் சொன்ன திருப்பாவை மட்டும் நீ சொல்லக்கூடாது, அவளை பற்றிய துதியையும் நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சூடி கொடுத்த ஆலை சொல், யாரை பார்த்து சொல்ற? ஏன் மனமே நீ சொல் என்று சொல்லலாம். அல்லது என் வாக்கே, இங்க விழிச்சொல் யாரா வச்சுக்கிறா? வாக்கே நீ சொல் என்று வியக்கொண்டார் தன்னுடைய வாக்கை விழிக்கிறார் என்று சொல்லலாம். அல்லது வியக்கொண்டார் மனமே நீ சொல் தொழுதன் மனனே என்ற போல மனமே நீ சொல் என்று சொல்லலாம் கொள்ளலாம். அல்லது சிஷ்யர்களை பார்த்து சிஷ்யனே நீ சொல் என்று
உய்ய கொண்டாருக்கு நாம எல்லாரும் சிஷ்யால் தான். ஒவ்வொருத்தரையா பார்த்து நீ ஆண்டாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணு என்று நம்மை பார்த்து சொல்லி எடுத்து விதிக்கிறார் என்று கொள்ளலாம். அடுத்து அவரே இன்னொரு தனியன் சாய்க்கிறார். இது நாச்சியார் திருமொழிக்கும் சேர்ந்து தனியனாக சாய்க்கிறார். ரெண்டு கிரந்தங்களையும் மனசுல கொண்டு சாதிக்கிறார். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்காவை பாடி எவ்வளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சூடி கொடுத்த சுடற்கொடியே, சுடற்கொடியே என்று சொன்னதுனால தேஜோமயமான கொடி, மின்னல் கொடி போன்றவளே என்று சொன்னதுனாலே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவ்வளவு பிரகாசமான ஒரு கொடி. இவளை கொடி என்று சொன்னதுனாலே இந்த தனியல் இருக்கிறதுனால ஸ்ரீ விஷ்ணு சித்த, இந்த தனியல் இருக்கக்கூடிய சொல்லலாம் சுவாமி அப்படியே பயன்படுத்திருக்க. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலாந்தன கல்பவல்லி கொடின்னு சொல்லிட்ட. முற்றுமையாக இவளை கொடியாக, ஆண்டாளை கொடியாக சொல்லிட்ட. இவள் கொடி என்று சொன்னால் அதுக்கு ஒரு மரம் இருக்க வேணும். ஒரு மால் தேடி ஓடும் மரம், கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மரம். கொடின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது ஏதாவது ஒரு ஆலப்புறமாக ஒரு மரத்தை தேடி போகும். ஹரிச்சந்தனத்தை தேடி போகக்கூடிய கல்பவல்லி இவள். ஹரிச்சந்தனம், ஹரியாகிற சந்தனம் அல்லது ஹரிச்சந்தனம்னு கல்பக விருட்சத்துக்கு பேர். ரங்கனாகிற கல்ப விருட்சத்தை பார்த்து ஏறக்கூடிய கொடி இது. லோகத்தில் இருக்கக்கூடிய கொடியை மற்றவர்கள் தொடலாம். இந்த ஆண்டாள் என்கிற கொடி இருக்காளே அவளை வணங்கலாம். அவள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று இருந்தவள். ஆகினாலே தேஜோமயமான கொடி, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று இருந்த கொடி. அதனால ரங்கராஜன் என்று சொல்லக்கூடிய ஹரிச்சந்தனத்தையே அவள் பற்றினார். அப்படிப்பட்டவள் அவள் சூடி கொடுத்த சுடர்கொடியே. இந்த பாசுரத்துல ஆண்டாளையே விழிக்கிறார். உய்ய கொண்டார் ஆண்டாளை பார்த்து சாய்கிறார். அம்மா சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பார் எவ்வளவல்ல பல்வளையாய். தொல்பாவை பழமையான நோன்பு, ஒரு நோன்பு, அது பழமையான நோன்பு. அந்த பழமையான நோன்பை கருப்பொருளாக கொண்டு ஒரு கிரந்தத்தை பாடி எங்களுக்கு எல்லாம் சேஷத்துவம் தெரிய வேண்டும், பகவான குறிச்சிருக்கக்கூடிய சேஷத்துவத்தை இவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக தொல்பாவை, தொல்பாவை என்று சொன்னா பகு மேலையார் செய்வனர்கள் என்று 2ஆம் பாசுரத்துல சொல்றாங்க. 2ஆம் பாசுரத்துல மேலையார் செய்வனர்கள் என்ற பதத்தை திருவுள்ள பற்றி தான் இந்த இடத்துல தொல்பாவை என்கிற சப்தத்தை பயன்படுத்தியிருக்க. அந்த தொல்பாவை பிராச்சீன காலத்திலிருந்து சித்தர்களாலே அனுஷ்டிக்கப்பட்டு வருவது. இந்த விஷயத்துல யார் அனுஷ்டிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பெரியாச்சாம்புள்ள ஒரு சமாதான சாட்சிக்க மீமாம்சையிலே கோலாதிகரண நியாயத்தாலே சித்த ஆச்சார சித்தம் என்று அவதாரிகையில பெரியாச்சாம்புள்ள அருளி செய்துள்ளார். மீமாம்சையிலே பூர்வ மீமாம்சையிலே கோலாதிகரண நியாயத்தாலே சித்த ஆச்சார சித்தம். கோலாதிகரணம்னு ஒரு அதிகரணம். இப்ப சொல்றதுன்னா அந்த பண்டிகை, ஒரு பண்டிகையை பத்தி விசாரம். பால்குண மாதம் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய பிரசமையில பண்ணக்கூடிய ஹோலி பண்டிகை, ஹோலாக்கா. ஹோலாக்கான்னு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு. அது இன்னைக்கு ஹோலி அப்படின்னு, இன்னைக்கு ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்றோம். இது மீமாம்சா கிரந்தம், நியாயமாலான்னு ஒரு கிரந்தம். அந்த மாலா கிரந்தக்காரர் என்ன சொல்றேன்னா இதை பத்தி விசாரம், அதாவது எதெல்லாம் பிரமாணமா எடுத்துக்கலான்றதை பத்தி மீமாம்சையில விசாரம் பண்ணி வர. வேதத்தை பத்தி, ஸ்ருதிகளை பத்தி, அது மாதிரி சிஷ்டாச்சாரத்தை பத்தி. இன்னைக்கு ஸ்ருதி வாக்கியம் தெரியல, ஸ்மிருதியும் தெரியல, ஆனா சிஷ்டாச்சாரம் இருக்கு. அப்படின்னா யாரோ காமரால் அனுப்பிக்கல, ஒரு சிஷ்டரா இருக்கவா அனுப்பிச்சிருக்கார். அப்ப சிஷ்டாலால அனுப்பிக்கப்படக்கூடியதான இதுவை பத்தி விசாரம் பண்ற. அதுக்கு பிரமாணம் உண்டா, என்ன, அதை பிரமாணமாக ஏத்துக்கலாமா அப்படின்னு. அப்போ கேஸ் ஸ்டடிக்காக இந்த ஹோலாகா என்று சொல்லக்கூடிய ஹோலி பண்டிகையை பத்தி பால்குண மாதம் பௌர்ணமிக்கு பின்பு வரக்கூடிய பிரசமையில அனுப்பிக்கக்கூடிய இந்த ஹோலி பண்டிகையை கேஸ் ஸ்டடிக்கு எடுத்துட்டு அவர் விசாரம் பண்ற. அப்போ அந்த கிரந்த பிரகாரம் இப்போ வடதேசத்துல ஹோலி கொண்டாடுற. அவர் காலத்துல அது ஈஸ்ட்ல, அதாவது கிழக்கு பாரத தேசத்துல
அது கொண்டாடுறதான்னு தெரியுது. அப்போ இப்போ சித்தர்களாலே அது அனுஷ்டிக்கப்படுறதுனால அதுக்கு பிரமாணம் இருக்கணும். ஏன்னா சித்தாளா இருக்கா சாஸ்திரத்துல சொல்லாத அனுஷ்டிக்க மாட்டான். அப்ப சித்தர்களால எப்ப அனுஷ்டிக்கப்படுறதோ அப்போ அது சாஸ்திரத்துல இருந்துருக்கணும். இன்னைக்கு அந்த வேத வாக்கியம் நமக்கு தெரியல, அல்லது ஸ்மிருதி வாக்கியம் தெரியல. ஸ்மிருதி கூட ஸ்மிருதியால கூட ஸ்ருதிய அனுமானம், அதாவது ஒரு சில ஸ்ருதி வாக்கிய ஸ்மிருதியை கொண்டு ஸ்ருதிய அனுமானம் பண்ணலாம், இன்ஃபர் பண்ணலாம். இது மாதிரி சிஷ்டாச்சாரத்தை பார்த்து எப்ப சிஷ்டர்களால் அனுஷ்டிக்கப்படுறதோ இதுக்கு ஸ்ருதிய ஒரு நாள் பிரமாணம் இருக்கணும். அந்த வாக்கியம் இன்னைக்கு நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அப்ப அதை அனுமானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அப்ப விசாரம் பண்றது இந்த ஹோலி பண்டிகை ஸ்ருதியில இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ருதியில ஹோலி பண்டிகைய பால்குண மாதம் பௌர்ணமி நட்சத்திரத்துக்கு மத்த பிரதமையில அனுஷ்டி அப்படின்னு மட்டும் இருந்திருக்குமா? ஆனா இப்ப பார்த்தா அது பாரத தேசம் மொத்தம் அனுஷ்டிக்கிறது இல்லையே. அந்த இப்போ வடதேசத்துல அனுஷ்டிக்கிறா. இந்த மீமாம்சா கிரந்தம் எழுதினவர் காலத்துல அது கிழக்கு இந்தியாவுல பாரத தேசத்துல அனுஷ்டிச்சிருக்கான்னு தெரியுது. அப்ப அங்கேயே கிழக்கு பாரதத்துல இருக்கிறவா இது அனுஷ்டிக்கணும்னு விதி இருந்திருக்குமா? ஓ, விதியை இன்ஃபர் பண்றோம், சிஷ்டாச்சாரத்தை வச்சுட்டு விதியை இன்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த விதியிலேயே கிழக்கு பாரதத்துல இது அனுஷ்டிக்கணும்னு இருக்குமான்னு ஒரு கேள்வி வருது. அது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வர்ணாசிரம தர்மங்கள்ல தான் இது இன்னார் அனுஷ்டிக்கணும், இதார அனுஷ்டிக்க கூடாது. ஆசிரமத்தை குறிச்சும் வர்ணத்தை குறிச்சுதான் சொல்லும். பிரதேசத்தை குறிச்சு அப்படி சுத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணி அப்ப கேவலம் இது அனுஷ்டிக்கப்பட வேண்டியதுன்ற விதிய அனுமானம் பண்ணவே தவிர கிழக்கு பாரதத்துல இருக்க அனுஷ்டிக்க வேண்டியது என்று பண்ணக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி, அது மாத்திரம் இல்லாம என்ன ஆகும்னா குலாச்சாரமாக இருக்கு. ஒரு விஷய குலாச்சாரமாக இருக்கும்போது இன்னைக்கு கிழக்கு பாரதத்துல இருக்கவன் ஜீவனார்த்தமாக மேற்கு பாரதத்துக்கு வரான் அல்லது தட்சிண பாரதத்துக்கு வரான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? தட்சிண பாரதத்துக்கு வந்தாலும் அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுவான். அப்ப லாஜிக்கலாகவும் இது ஃபிட் ஆகல. ஆகையினாலே சுதி வாக்கியத்தை எப்படி இன்ஃபர் பண்றது என்று சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரம் இருக்கு. அது எல்லாராலையும் அனுஷ்டிக்கப்பட வேண்டியதாக தான் இருந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரதேசத்துல இருக்குவா அதை அனுப்பிச்சிருக்கா என்றுதான் பண்ணணும்னு அதை தீர்மானம் பண்ற. அப்ப சிஷ்டாச்சாரம் இருக்கிறத கொண்டு அதுக்கு மூலமான ஒரு வாக்கியத்தை அனுமானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஹோலாதிகரணத்துல சித்தம். அப்போ ஆண்டாள் சிஷ்டையாக இருக்கிறதுனாலே ஆண்டாள் இப்படி திருப்பாவை நோன்பு என்று ஒண்ணு அனுப்பிச்சிருக்கிறதுனாலே அவள் பாமர பெண் அல்ல, அவள் சிஷ்ட. அப்போ அவள் உயர்ந்தவள் சிஷ்டை என்று தெரிந்த பிற்பாடு அதுக்கு காரணமான ஒரு இதுவே அனுமானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதால்தான் இன்னும் ஒன்று சாஸ்திரத்துல சொல்லப்படாமல் இருந்தாலும் இருக்கிற சாஸ்திரத்துக்கு முரண்படாமல் இருந்தால் அது நாம ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி சொல்றோம். இது மாதிரி எத்தனையோ பண்டிகைகள் நோன்புகள் இருக்கு. இப்போ விளக்கு மாவு ஏற்றுறது புரட்டாசி மாசத்துல திருவாரூருக்கு மாவு விளக்கு ஏற்றுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்காது. எல்லா குடும்பத்திலையும் இல்லை, ஒரு சில குடும்பங்கள்ல இருக்கு. அப்போ இது இன்னைக்கு வாக்கியம் இல்லை, வாக்கியம் இல்லாதாலும் அதை விட்டுட வேண்டாம். ஏன்னு சொன்னால் அனுத்தமாக இருந்தாலும் அது முரண்பட்டதாக இல்லை, அதாவது சாஸ்திரத்துக்கு முரண்பட்டது இல்லை. இந்த விளக்கு மாவு ஏற்றுறதுனால புரட்டாசி மாதம் என்ன நஷ்டம்? அது ஏதாவது சாஸ்திரத்துக்கு முரண்பட்டு ஏதாவது பண்ணுமா? அதுதான் தேவதாந்திர பிரச்சனமா இல்லை. அன்னைக்கு விசேஷமாக என்ன பண்றோம்? பெருமாளுக்கு விசேஷ கலிகை அது மாதிரியாக மற்ற நாள்லாம் ஒழிகள் காலம் எல்லாம் சேவிக்கிறது இல்லை, உலகம் உள்ள ரூபாயா சேவிக்கிறது இல்லை. அன்னைக்கு இருந்துச்சு அந்த 2 பாசத்தை சேவிக்கிறோம். சாத்து முறையில அகல இல்லை நிறைவு சொல்றோம். இது ஏதாவது சாஸ்திரத்துக்கு முரண்பட்டு இருக்கா? இல்லை. அப்போ சித்தர்களான நம்ம பெரியவா பரம்பரையா நம்ம அப்பா புண்டாட்சி விளக்கு ஏற்றிருக்க, நம்ம தாத்தா ஏற்றிருக்க, நம்ம குடும்பத்துல பரம்பரையா ஏற்றிருக்கா, அதை நம்ம விட அது சாஸ்திரத்துக்கு முரண்பட்டது இல்லை. சாஸ்திரம் எங்க பிரமாணம்னு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகையினாலே அப்படிப்பட்டதை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினாலே அப்படி இந்த பாவை நோன்புக்கு மூலம் என்ன என்பதை மீமாசையில கோலாதிகரண நியாயத்தினாலே சித்தாச்சார சித்தம் என்று பெரியவாச்சாரம் சாட்சியார் உத்தமூர் சுவாமி இதுக்கு பிரமாணங்களையே எடுத்து
ரெண்டு இடத்துல உத்தம சுவாமி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஸ்காந்த புராணத்துல மார்கசீர்ஷ மகாத்மிய பிரகரணத்துல இப்படி மார்கசீர்ஷ மாசத்துல நோன்பு நோற்றுக்கு மார்கசீர்ஷ மாசத்தினுடைய உத்கிருஷ்டத்தை சொல்லி அந்த காலத்துல பின்பார வேலையில தீர்த்தாமாடி பண்ணக்கூடிய பூஜை முதலியவற்றுக்கு பெருமையை சொல்லியிருக்கு. அப்படி ஸ்காந்த புராணத்துல இருக்கக்கூடிய மார்கசீர்ஷ மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய விரதத்தை இவள் எடுக்கின்றாள் என்று சொல்லலாம் என்று ஒன்று சாட்டிருக்க. அல்லது பாகவதத்திலேயே கோபிமார்களே அனுஷ்டிச்ச ஒரு பாவை நோன்பு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவை நோன்பை பாரமை காந்தத்துக்கு தகுந்த மாதிரி அந்த போர் நோன்பை எடுத்துட்டு அதை டெய்லர் பண்ணி அதை இவள் பரமை காந்தியா இருக்கிறதுனால அது மாத்திரம் இல்லாம ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணனை பதியாக அடைய வேண்டும் என்பதற்காக தன் நோன்பு நோட்டார். இப்ப இவள் இந்த கற்பனை காவியத்துல என்ன பண்றான்னா அந்த கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல பல பெரியவா கிருஷ்ணனோட இந்த கோபிமார்கள் கலக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அதனால அவ என்ன பண்ணா அவளை நிலவரைகள்ல பூமிக்குள்ள ரூமை வச்சு அங்க அவளை சிறை வச்சிருந்தா. அப்போ பகவான் நமக்கும் அந்த கோபிமார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான பாவத்தை பெரியவாளால தெரிஞ்சு கொள்ள முடியல என்பதற்காக ஒரு க்ஷாமத்தை உண்டாக்கினான் பெருமான். அந்த க்ஷாமார்த்தமாக இந்த நோன்பு நோக்கணும்னு அவ தீர்மானம் பண்ணான். அதுக்கு வேண்டிய காரியங்களை பண்றது பின்னால கன்னியாஸ்திரிகளை கொண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த கன்னியாஸ்திரிகள் போய் தீர்த்தா மாற்றி வரணும், அதுக்கு ஒருத்தன் துணை வேணும், அதுக்கு உண்டான விதி விதானங்கள்லாம் இருக்கு, அதுக்கு உண்டான காரியங்கள் பறை முதலியவற்றை கிருஷ்ணனை கொண்டு பிரார்த்திச்சு பழக்கம்னு சொல்லி இந்த நோன்புக்கு உண்டான காரியங்களை எல்லாம் கிருஷ்ணன் சகாயத்தால இவா பண்ணட்டும் என்று சொன்னாள் என்று இவள் அதை சேர்த்துட்டார். அப்போ மழைய வேண்டி லோகத்தார் கிருஷ்ணனுக்கும் கோபிமார்களுக்கும் இருந்த அந்த சுத்தமான பாவத்தை புரிந்து கொள்ள முடியாத அந்த அவர்களுக்கு மழை என்கிற பலனுக்காக இது நோக்கப்பட்டது என்றாலும் இவர்கள் அதை வியாஜமாக வைத்துக் கொண்டு கைங்கரியம் பறை அங்க அந்த நோன்பு நோக்கத்துக்கு சாதனமான பறை. இவர்கள் பறை என்கிற தமிழ் சப்தத்துக்கு வாத்திய விஷயத்தை சொல்ற சக்தியும் உண்டு அந்த சப்தத்துக்கு. அதாவது பறைனா கைங்கரியம் என்கிற பொருளும் உண்டு. அப்போ மேல் நோக்குல அந்த வாத்திய விஷயத்தை பிரார்த்திக்கிறதாகவும் உள்பொருள கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதாக வச்சு இப்படி இந்த காவியத்துக்கு தகுந்த மாதிரியாகவும் பெரியாழ்வார்கள் பெண் பிள்ளையாக இருக்கிறதுனாலே பாரமை காந்தியத்துக்கு தனக்கு இருக்கக்கூடிய பாரமை காந்தியத்துக்கு ஒத்தபடியாகவும் ஸ்ரீமத் பாகவத்திலே சொல்லப்பட்ட அந்த நோன்பை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு இவள் சாதிச்சிருக்கார் என்று இப்படி ரெண்டு விதமாக உத்தம சுவாமி வியாக்கியானம் பண்ணுங்க. அப்படி தொல்பாவை பாடியவல்ல பல்வளையாய் நாடி நாடி அப்படின்னா கோல் தேடி ஓடும் மனம் என்று சொல்கிற ரீதியில வேங்கடவர்க்கு என்னை விதி பகவான நாடி வேங்கடவர்க்கு என்னை விதி தையுறு திங்கள் என்ற பாசனத்திலே வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே என்று இவன் சொன்ன மார்க்கம். அதாவது பகவானுக்கு ஆத்மாவானது சமர்ப்பிக்கப்பட வேண்டியது என்கிற மாற்றம் மாற்றம் என்று சொன்னா வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம். இந்த மாற்றம்னா சொல் மாற்றம்னா நேற்று இல்லாத மாற்றம், அதாவது வித்தியாசம் என்ற அர்த்தத்தில் இங்க பிரயோகம் இல்லை. மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு மதுசூத பிரானடி மேல் மாற்றம் அப்படின்னா சொல் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட நீ சொன்ன சொல்லை நாம் கடவா வண்ணம் நீ அந்த உணர்வு பூர்வமாக இந்த ஆத்மா எம்பெருமானுக்கே உடையது திருவேங்கடவனுக்கே உடையது என்கிற உணர்வோடு நீ சொன்ன சொல்லிருக்க அதை நாமும் கடவா வண்ணமே நல்கு. நாங்களும் மீறக்கூடாது, அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும். அப்போ உன் அனுகிரகம் இருந்துட்டா உன்னுடைய நிலையை நாங்கள் ஒரு நாள் எடுத்துடுவோம். அதை நீ நல்கு, நீ எனக்கு குரு என்று பிரார்த்திக்கிறார். ஆகையினாலே அப்படி எப்படியானால் நீ உனக்கு அந்த சாத்தியமான ஒரு எண்ணம் இருந்ததோ இந்த ஆத்மா பகவானுக்கே சேஷபூதமானது என்கிற எண்ணம் உனக்கு எப்படி இருந்ததோ அதனால் பகவானிடத்தில் இந்த ஆத்மா சமர்ப்பிக்கப்பட வேண்டியது என்று நீ உன் உணர்வை பாசுரத்தாரை வெளிப்படுத்தினாயோ அந்த நிலையை நாங்கள் எய்த வேண்டும், அந்த நிலையை நீயே எனக்கு கொடு என்று பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட தனியனாலே இதுல இருந்து என்ன தெரியுது, உய்யக்கொண்டாருடைய
திருவுள்ள பிரகாரமும் பட்டருடைய திருவுள்ள பிரகாரமும் இவருடைய இந்த கிரந்தத்தை அவள் எழுதினதுக்கு காரணமே, முக்கியமான காரணமே, நாம் நம்முடைய சேஷத்துவத்தை உணர வேண்டும். சேஷத்துவத்தை உணர்ந்து அதன் பலனாக கைங்கரியத்தை, அதாவது அங்க போனாவுக்கு நிரபராதம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை. இந்த அடிமைக்கு ஆழ்வார் அத்தனை பதப்பிரயோகம் பண்ணுங்க. ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித நிரபராத கைங்கரியம். அந்தந்த காலத்துக்கு தகுந்த அப்படிப்பட்ட எல்லா காலத்திலேயும் எல்லா தேசத்திலேயும் தோஷமில்லாத வலுவில்லாத கைங்கரியம் பண்ண வேண்டும். மோட்சத்துக்கு போனாவுக்கு அது நிரந்தரமாக கிடைக்கும் போது இங்க இருக்கிற காலத்திலையும் நிரந்தரமாக கிடைக்காது. ஏன்னா மனுஷனுக்கு பத்த தசையில் இருக்கும்போது தூங்க வேண்டி இருக்கும், லௌகிய வியாபாரத்தை விட முடியாது. ஆனால் அப்படி லௌகிய வியாபாரம் இருக்கும்போது கூட லௌகிய வியாபாரம் அவர்ஜனியம், யதாசாஸ்திரம், குழந்தைகளை காப்பாற்றணும், குடும்பத்தை நடத்தி ஆகணும், அது மொத்தத்தையும் சாஸ்திரம் விட்டு சொல்லலை. ஆனால் இதுலயே மூழ்கிட்டு பகவத் சிந்தனை இல்லாமல் கைங்கரியம் பண்ணாமல் காலத்தை போக்கக்கூடாது என்பதை அறிவுறுத்துவதற்காக எழுதப்பட்ட ஸ்ரீசுக்தி. அத ஒரு மாடு இருக்கு, கொனை அடிக்கிறான். கொனை அடிக்கும் பொழுது அத்தனை மாட்டையும் ஒண்ணு சேர்க்கிறான், ஒரு சங்கிலியாக போக்குறான். ஏன்னா அத்தனை மாட்டையும் கொனை அடிக்கிறதுன்னு கிராமத்துல பார்த்தவாறு தெரியும். இனிமேல் கிராமத்துல கொண்டவாருக்கும் கொனை அடிக்கிறதா தெரியாது, எல்லாத்துக்கும் மெஷின் வந்துட்டு ஏற்கனவே கட்டடிச்ச பின்பாடு ஒரு 10% நெல் அந்த கதிரிலேயே ஒட்டின்னு இருக்கும். அதை விடுவிக்கிறதுக்காக அந்த ஏற்கனவே கட்டடிக்கப்பட்ட நெல் கதிர்களை ரவுண்டாக அடுக்கி அது மேல ஒரு 5 மாடு 6 மாட்டை கோத்து நடக்க சொல்றது. அப்போ 5 மாடு 6 மாட்டையும் அவன் ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப ஒழுங்கு சங்கிலி, ஒரு மாட்டோட கழுத்துல இருந்து வர கயிறு இன்னொரு மாடுன்னு எல்லாத்தையும் கோத்து உள்பரம் இருக்கு, உள் பக்கத்துல இருக்கக்கூடிய மாட்டோட கயத்தை அவன் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணுவான். ஒரு மாட்டை இருந்தா எல்லா மாடும் அதே ரவுண்ட சுத்தி வரும். அதுக்கு என்ன பண்ணும், அது கீழே போட்டிருக்க அந்த கதிரை சாப்பிடும். அதுக்காக அவன் வாயில கூண்டு போடுவான். ஏன்னா அது ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு காலத்துல குனிஞ்சு அங்க இருக்கிற அந்த வெக்கலை சாப்பிட ஆரம்பிச்சா, அந்த கதிரை சாப்பிட ஆரம்பிச்சா இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணா, எல்லா மாட்டோட வாயிலையும் பூட்டு போட்டுடுவான். எல்லா மாட்டையும் ஒண்ணு சேர்ந்து கட்டியிருக்கான், எல்லா மாட்டோட வாயிலையும் பூட்டை போட்டுட்டான். இதுக்கு நடுவுல அந்த பூட்டுங்கிறது கயரால பின்ன போட்டுருக்கும். அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு கதிருக்குள்ள வந்ததுன்னா அதை ஷாட்டு வயிற்று ஊற்றிக்கும் அந்த மாடு. அப்போ கொனை அடிக்கிறானே அவன் கண்ட்ரோல்ல நாம இருக்குமே, வாயை வேற பூட்டு போட்டிருக்கானேன்னு நினைச்சுக்காமல் அப்பையும் தன்னுடைய வயத்தை அது ஊப்பிக்கும் மாடு. அப்படி எனக்கு குழந்தைகள் இருக்கா, குடும்பத்தை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கே போயிடாமல் இது மொத்தத்தையும் விட்டுடாமல் இவ்வளவு இருந்தாலும் நடுவுல ஒரு பெண் இருக்கா, அவன் ஆத்துக்காரியம் மொத்தத்தையும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கை குழந்தை இருந்தா அவனோட எப்பயும் அந்த கை குழந்தையை பற்றிய நினைவு அவளுக்கு இருந்துட்டே இருக்கு. அத மாதிரியாக லௌகிய வியாபாரத்தை விட முடியாது என்றெல்லாம் இருந்தாலும் கூட ஆத்ம ஜீவனத்துக்கான உண்டான வழியை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாடு இவ்வளவு கட்டத்துக்கு நடுவில் வயிற்று ஊப்பிக்கிற மாதிரியாக பகவத் சிந்தனமும் பகவத் கைங்கரியத்துல துறையும் யசாசக்தி இங்க இருக்கிற காலத்துல நாம் அந்த கைங்கரியத்துல ஈடுபாடும் ஒளிவில் காலமெல்லாம் உடாமணி வழிவிழா அடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக பல வேண்டிய உபாயத்தை அனுப்பிச்சு கைங்கரியத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் பெற வேணும் என்பதை நோக்கமாக கொண்டு இவள் இந்த கிரந்தத்தை சாட்சிருக்கார் என்பது இந்த தனியனிலிருந்து வரக்கூடிய விஷயம். இதனுடைய இவள் எப்படி ஆயிருக்கார் என்று சொன்னால் அனுகரணம் பண்றது. ஒரு கோபியாக அனுகரணம் பண்ற இடத்துல இவள் லோகத்துல அனுகரணம் ஒரு புழுவை கொண்டு வந்து குழவி தன்னுடைய பூங்குல வச்சுட்டு கொட்டி 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 அதை குழவியாக மாத்துறது. புழு குழவியாக மாறுறது சொல்ற வழக்கம் உண்டு. அந்த மாதிரியாக பயத்தினால ஒரு மனுஷன் எதை நினைச்சிருக்கானோ அதனாலே ஆதரான ரீதியில, ஆனா அன்பினால அங்க ஒரு புழு குழவியாக மாறுறது பயத்தினால. இங்க அன்பினாலே இவள் அனுகரணம் பண்ணி உண்மையிலே பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக பிறந்த இவளுடைய கொண்ட போட்டுக்கிறது, நட உட பேச்சு எல்லாமே ஒரு ஆயர் பெண்ணாக மாறிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
தான் ஆயர்பிள்ளை என்று நினைச்சிருந்தா அந்த எண்ணம் வராது. ஒரு ஆயர் ஸ்ரீயாகவே இவர் தன்னை மாறி இருக்கா என்று சொல்லக்கூடிய ரீதியில ஒரு ஆயர் பெண்ணோட வேஷத்தை போட்டு கிருஷ்ணனை வேண்டி பெறுவதற்கு பாசுரம். அதற்காக அவனிடத்துல போய் சேர்ந்து கிருஷ்ணனை பிரார்த்திச்சு கிருஷ்ண கைங்கரியத்தை முதல்ல ஜீவாத்மாவுக்கு உண்டான சேஷத்துவத்தை தெரியப்படுத்தி அதை அதனாலே கைங்கரியத்துல ருச்சிக்கு வந்து அந்த கைங்கரியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கைங்கரியத்தை பகவானையே பிரார்த்தித்து பெற வேண்டும் என்பதை ஒரு 30 பாசுரங்களால படிப்படியாக சொல்லிட்டு போறார். அந்த விஷயங்களை இந்த தனியன்ல இருக்கக்கூடிய தனியுடைய நோக்கு பிரகாரம் யசாமதி யசாவகாசம் இந்த இதுல நாம் அனுபவிப்போம். நாளையிலிருந்து முதல் பாசுரத்தை ஆரம்பிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதி பாதுகா சேவக ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.